அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட இந்த அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய இந்த சைட் மசில்ஸ். இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத நிறைய கேலரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை நம்ம எப்படி குறைக்கிறணும் அதுக்காக ஒரு சில பயிற்சிகளை பண்ண போகிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இது தாராளமாக செய்யலாம். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி தான் வரும். டைனமிக்காக தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம காலை ஒவ்வொரு காலை நம்ம பிரிக்க போகிறோம். இப்படி காலை நம்ம பிரிச்சுக்கணும். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை இப்படி பிரிச்சுட்டு இந்த விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி வைக்கணும். அப்போ தான் நீ நல்லா லாக் ஆகிடும். இந்த இடத்துல கேப் வராமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதில் முதுகு தண்டெல்லாம் நேராக ஆக்கிட்டு இந்த இடது கையை கொண்டு இந்த வலது கால் மேலே இப்படி டச் பண்ணுற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வருதான்னு நம்ம பார்ப்போம். சில பேருக்கு தொட வரலன்னா ஓரளவுக்கு எப்படி இப்படி போதோ பண்ணாலுமே ஓகே தான். இப்போ அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துடலாம். இப்போ இந்த வலது கையை பின்னோக்கி இப்படி கொண்டு போவோம், இடது கையை இது மேலே நம்ம தொடுவோம். அதே மாதிரி இந்த பக்கம். தளர்த்திக்கலாம். ஒரு இடது ஒரு வலது பக்கம் வந்துச்சுன்னா அது ஒரு முறை அப்படின்னு வச்சுட்டு அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 6 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 6 முறை மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணி 106 முறை இந்த மாதிரி ஒரு 3 செட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே பண்ணலாம். ஒரு 10 முறையும் செஞ்சுட்டே வரலாம். இது பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்க என்னன்னா, நம்ம கொஞ்சம் வேகமா பண்ணோம்னா நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால சில பேருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையா பண்ணாலே போதும். நல்லா ட்விஸ்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா இந்த இடம் நல்லாவே ஒரு முறுக்குத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி நம்ம கையை கொஞ்சம் இப்படி வீசி இப்படி கொண்டு போறதுனால இந்த ஆர்ம் மசில்ஸும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இதாகும், கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு மாதிரி வரும். ஓகே, இப்போ இன்னும் ஒரு முறை செஞ்சோம்னா ஒரு செட்டு செஞ்சிடலாம். கைகள் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி டச் பண்ண போறோம். 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு இன்னேல் எக்ஸில் எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பண்றதுக்கு அடுத்தது பண்றதுக்கு நல்லா ஈஸியாவா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு கிராம்ப் ஆகாம இருக்கும். இப்ப அடுத்த பயிற்சி இதுல கால்கள் ரெண்டுமே இப்படி வைக்க போறோம். அதே மாதிரிதான் ட்விஸ்டிங் பண்ண போறோம். ஆனா கால் வைக்கிற விதம் தான் வேற மாதிரி இருக்கும். அது முன்னோக்கி நீட்டிட்டு காலை விரிச்சு வச்சோம். இதுல காலை இந்த மாதிரி மடக்கி வைக்கிறோம். மடக்கி வச்சுட்டு நம்மளோட இடது கையை கொண்டு வலது முட்டியில இப்படி வைக்க போறோம். அப்படியே நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ண 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இதுலயே அடுத்தது ஒரு வேறுபாடு என்னன்னா, இந்த இடது கையை கொண்டு வலது கால் முட்டி இப்படி தள்ளிட்டு நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முன்னாடி பண்ணது டைனமிக்கா தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். இப்போ இது அப்படியே ஒரு இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். கால் கீழே பதிகிற மாதிரி வச்சுக்கலாம் பாதத்தை. இப்போ இடது கையை கொண்டு வலது கால் தள்ளி இப்படி வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு கையை பின்னோக்கி வச்சுட்டு நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி இந்த பயிற்சிகளை நிறைய செட்டு செய்யும் போது தான் அதோட பலன்கள் நமக்கு ஜாஸ்தியாவா இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் முயற்சி செஞ்சு பாக்குறாங்க. இன்னும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.